கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலே ஒன்டாரியா என்ற ஒரு மாநிலம் உண்டு. கனடா தேசத்துக்கு அருகே இருக்கும் அந்த தேசத்திலே குளிர்காலம் மிகவும் கொடுமையாக இருக்கும். எங்கும் உறைந்த பனி நிறைந்திருக்கும். ஆனாலும் ஜனங்கள் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்போதாவது பனி புயல் வீச ஆரம்பித்தால் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே முடங்கிக் கொள்வார்கள். ஒரு சமயத்தில் ஒரு போதகர் ஆவிக்குரிய கூட்டங்களை ஒழுங்கு செய்திருந்தார். அது குளிர்காலம். அவர் ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டங்கள் எல்லாம் ரத்தாகிவிட்டன. 4-5 நாட்களாக பனி புயல் அடித்துக் கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் யாரும் வெளியே வரமாட்டார்கள். எனவே இந்த கூட்டத்தை ரத்து செய்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இவர் தங்குவதற்காக சென்ற அதே ஓட்டல் அறையிலேயே இருந்து விட்டார். கடைசியாக ஒரு கூட்டத்தை நடத்தி விடலாம் என்று அந்த திருச்சபைக்கு இவர் கிளம்பி போகும்போது அப்பொழுதும் பனி புயல் அடித்துக் கொண்டே இருந்தது. உடனே இவர் தன்னுடைய உதவியாளர்கள் சொன்னார், நாம் போய் தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி விட்டு அருகில் இருக்கும் ஒரு கிராமத்திலே சென்று யாராவது ஒருவருக்காவது சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வருவோம், அதுதான் ஆண்டவருடைய ஏவுதல் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் 2 பேரும் அந்த தேவாலயத்துக்கு சென்றார்கள். கடைசியாக ஒரு கண் தெரியாத அம்மா தேவாலயத்தின் சுவர்களை தட்டி அப்படியே வாசல் வரை வந்து விட்டார்கள். இவர்கள் சரி இந்த ஒரு ஆத்மாவுக்காவது ஆண்டவரை அறிவிப்போம் என்று அந்த அம்மாவுக்கு தேவகுமாரனை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், ஐயா, நான் 5 வயதிலே கண் தெரியாதவளாக ஆகிவிட்டேன். 20 வயது வரை என்னுடைய பெற்றோர்கள் என்னை பராமரித்தார்கள். அதன் பிறகு அவர்கள் மரித்து போன பிறகு இந்த தேவாலயத்து வாசலிலே விட்டு விட்டார்கள். அதோ தெரிகிறதே, அந்த பாதை ஓரத்திலே இருக்கக்கூடிய மரப்பெட்டிக்குள் தான் நான் வாழ்ந்து வருகிறேன். தேவாலயத்துக்கு செல்பவர்கள் எனக்கு பிச்சை போடுவார்கள். தேவாலயத்தில் சொல்லப்படும் செய்திகளையும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நான் கேள்விப்பட எனக்கு மிகவும் ஆசை. ஆனால் யாரும் என்னிடத்தில் நின்று பேசினதில்லை. நான் சிறு வயதாக இருக்கும்போது சண்டே கிளாஸ்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அதன் பிறகு அவரை குறித்து நான் கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் வாய்ப்பே இல்லாமற் போனது. உன் கண் தெரியாதவர்களிடத்திலே என்ன பேசுவது என்று எல்லாரும் உதாசீனம் செய்து போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது எனக்கு வயது 70 ஆகிறது. இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரை குறித்து என்னோடு பேசவும் நான் கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்லவும் ஆயத்தமாய் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்திலே அநேக கேள்விகளை கேட்டார்கள். பாவ மன்னிப்பாகிய நிச்சயத்தை குறித்து அவர் பேசும்போது அவர் தன்னை ஒப்புக் கொடுத்து தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டாள். எப்போதாவது வரும்போது என்னிடத்திலே நின்று கர்த்தரை குறித்தும் அவருடைய வசனங்களை குறித்தும் ஏதாவது பேச வாய்ப்பு இருந்தால் பேசுங்கள். ஒருவேளை நீங்கள் மறுமுறை வரும்போது நான் உயிரோடு இல்லாமல் போனாலும் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, நான் பரலோகத்திலே சேருவேன். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னார். அப்பொழுது இவர்கள், நாம் பனி புயலினாலே நமக்கு வேலை இல்லை என்று நாம் நினைத்தோமே, அப்படியல்ல, ஒரு ஆத்மாவை கர்த்தர் நம்மிடத்தில் கொண்டு வந்து அவளுக்கு சுவிசேஷம் சொல்லும்படிக்கு கிருபை செய்திருக்கின்றார். மனம் விரும்புகிற ஒரே ஆத்மாவின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீங்கள் 1000 பேருக்கு பிரசங்கித்து விட்டு ஒருவரும் மனம் திரும்பாமல் அப்படியே திரும்பி போனால் அதனால என்ன பிரயோஜனம் உண்டு? ஆனால் ஒரே ஆத்மாவுக்கு கர்த்தரை சொன்னாலும் அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளே என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து திரும்பி வந்தார்கள். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சங்கீதம் 51:15 ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். நான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நாம் இருதயத்திலே கர்த்தருடைய வசனங்களை நிறைத்திருந்தோம் என்றால் அவரை குறித்தே பேசுவோம். அப்படிப்பட்ட சிந்தனைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.